வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ராஞ்சியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாக்களிப்பு. ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா, முதல்வர் பங்கேற்று சுவாமி தரிசனம். தமிழக கவர்னர் ரவி சங்கி என்பதை நிரூபித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் காலை 7 மணியளவில் வரிசையில் நின்று வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் அவர் கூறுகையில், தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான நடைமுறைகள், நம்முடைய பங்களிப்பை உறுதி செய்வதாக இருக்கும். அதில் பங்கெடுக்கும் அனைத்து வாக்காளர்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஜனநாயகம் சார்ந்த சிறந்த நிர்வாகத்திற்கான அடிப்படை குடிமக்கள் தேர்தலில் வாக்களிப்பதில் இருந்தே துவங்குகிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஏம்பலம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி துவங்கிய விழாவானது 11 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின்னலங்காரத்துடன் நாக வாகனம், காமதேனு வாகனம், இந்திர விமானம், கருட வாகனம், குதிரை வாகனம், முத்துப்பல்லுக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் உமா முருகன், செயலாளர் செல்வம், பொருளாளர் ஜனார்த்தனன், உறுப்பினர் பழனிவேலு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கவர்னர் தமிழக மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைக்கும் வேலையை பார்க்கிறார் என தமிழக கவர்னர் ரவி மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவள்ளுவர் படத்திற்கு காவி சாயம் பூசி கவர்னர் ரவி சங்கி என்பதை நிரூபித்துள்ளார். திருவள்ளுவர் எந்த காலத்திலும் காவி உடை அணிந்தது இல்லை. அவர் படங்கள், சிலைகளில் வெள்ளையுடையுடன் இருப்பார். வேண்டுமென்று பிரச்சனை உருவாக்க, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த தமிழக அரசுக்கு தொல்லை கொடுக்க சர்ச்சை வேலையை கவர்னர் செய்துள்ளார். இதற்கு கவர்னர் மட்டும் பொறுப்பல்ல, அவரை ஊக்குவிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடியும் தான் பொறுப்பு. கவர்னர் மூலம் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு விரைவில் வரும். கவர்னர் தமிழக மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைக்கும் வேலையை பார்க்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி எந்த கட்சியும் சாராமல் இருக்க வேண்டிய கவர்னர் பாஜக கைக்கூலியாக செயல்படுவது வேதனை தருகிறது என்று கூறியுள்ளார். மத்தியில் விரைவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்த 3 மாதத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தரப்படும் என கூறிய நாராயணசாமி, பழைய கவர்னர்களைப் போல சி.பி. ராதாகிருஷ்ணனும் புதுவை அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். புதுவை பொறுப்பு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இருந்த கவர்னர்கள் கிரண்பேடி, தமிழிசை அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். அதிகாரிகளை அழைத்து கூட்டம் நடத்தி முடிவெடுக்க கவர்னருக்கு அதிகாரமில்லை. கஞ்சா விஷயத்தில் கவர்னர் தலையிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. ஆட்சியாளர்களால் செய்ய முடியாததை கவர்னர் செய்வாரா என பொறுத்திருந்து பார்ப்போம் என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காடுவெட்டி குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் அவரது சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். காடுவெட்டி குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் தட்டாஞ்சாவடி மாநில தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
பின்னர் அதைத் தொடர்ந்து வழுதாவூர் சாலையில் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க இளைஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன், பேரியக்கத்தின் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டையை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 5 ஆண்டுகளாக ₹5 நாணயத்தை சேமித்து வைத்து தபால் நிலையத்தில் சிறு சேமிப்பு கணக்கை துவங்கியுள்ளதை அனைவரும் பாராட்டியுள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த லட்சுமி நாராயணன், லட்சுமி ஆகியோரின் மகள் 5ஆம் வகுப்பு படிக்கும் செல்வி ரிஷ்விதா ஸ்ரீ தனது 4 வயதிலிருந்து 5 ஆண்டுகளாக தங்கள் பெற்றோர் தனக்கு கொடுக்கும் தனிச்செலவிற்கான ₹5 நாணயத்தை மட்டும் சிறுக சிறுக சேர்த்து 5 வருடத்தில் ₹3000 சேர்த்து வைத்துள்ளார். அந்த பணத்தை தபால் நிலையத்தில் கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவங்க திட்டமிட்டார். அதன்படி இன்று தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதரியுடன் முதலியார்பேட்டை தபால் நிலையத்திற்கு சென்று ₹3000 நாணயத்தை கொடுத்து தனது பெயரில் தனி சிறு சேமிப்பு கணக்கை துவக்கினார். இந்த முயற்சியை பாராட்டி மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதனை புரிந்த மாணவி ரிஷ்மிதா ஸ்ரீயை முதலியார்பேட்டை சார்ந்த சமூக சேவகர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் பாராட்டி கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தபால் நிலைய அதிகாரிகள் தாமோதரன், துணை அதிகாரி சாருமதி, மாணவியின் சகோதரி செல்வி, துளசி ஆகியோர் உடனிருந்தனர். சிறுமியின் சிறு சேமிப்பு திட்டத்தை தபால் நிலையத்தில் இருந்த வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் அதிகாரிகளும் வெகுவாக பாராட்டினர். எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க பாட்டி எல்லாம் கொடுக்கிற காசை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் ₹3000 வச்சிருக்கேன். என் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல நான் போட போறேன். புதுச்சேரியில் 2 நாள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். பெத்தாங் விளையாட்டுப் போட்டி என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும். இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகிறது. மேலும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி வருபவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவர். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி துவக்க விழா தேங்காய் திட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங்குண்டுகளை வீசி போட்டியை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 262 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடின. இந்த போட்டிற்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன், கேப்டன் பிரபு, பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி, நேரம் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகரில் திருவள்ளுவர் பெண்கள் பள்ளி, வஉசி பள்ளி, ஜீவானந்தம் பள்ளி மற்றும் கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சுசீலாபாய் பெண்கள் பள்ளி, லாஸ்பேட்டை வள்ளலார் பெண்கள் பள்ளி மேல்நிலைப் பள்ளி மற்றும் முத்தியால்பேட்டை சின்னாத்தா பள்ளி, முத்திரப்பாளையம் இளங்கோ அடிகள், கோரிமேடு இந்திரா காந்தி பள்ளி உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் ஒட்டப்பட்டது. தகுதி பட்டியலை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடத்தப்படுகிறது என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த 28வது திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்போர் மதுரா மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த 28வது பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி அன்று கொடியேற்று விழா நடைபெற்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு காலை அபிஷேக ஆராதனையும், மதியம் படுகள உற்சவ நிகழ்ச்சியும், அக்னிகுண்டம் வளர்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, சின்னத்தம்பி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மத்தியில் பாஜக ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படுவதாக
விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறும்பொழுது, தனக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தேன். மத்தியில் ஆட்சி மாற்றத்திற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுகின்றது. தற்பொழுது மக்களவைக்கு 5 கட்ட வாக்குப்பதிவு முடிந்து 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு 57 தொகுதிகளில் நடைபெறவுள்ளது. இதில் பாஜகவிற்கு 15 இடங்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையுள்ளது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. ஆகவே மக்களவை தேர்தல் முடிவானது ஆட்சி மாற்றத்தை நோக்கியுள்ளது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் பிரதமர் மோடி முரண்பாடாக பேசுகிறார் என்று துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வந்த இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டாக்கு சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். அப்பொழுது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுவையில் உள்ள பள்ளிகள் மற்றும் பயிலும் மாணவ மாணவியருக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இந்திய கடற்படை தினத்தை புதுவையில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தலைமை செயலர் சரத் சவுகான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி திரு ரவிக்குமார் திங்க்ரா மற்றும் கடற்படை அதிகாரிகள் உடனிருந்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கேரம் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பரிசு வழங்கினார். நேற்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள் வீரவல்லவன், பக்தவக்ஷலம், லக்ஷ்மி சௌகன்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் அளித்து வாழ்த்து பேசினார். கௌரவ விருந்தினராக அமலோற்பவம் பள்ளி நிர்வாகி பிரிட்டோ கலந்து கொண்டார். பரிசளிப்பு விழாவில் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன், காவல் ஆய்வாளர்கள் சத்ய நாராயணா, செந்தில் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஏராளமான கேரம் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கேரம் சங்க மூத்த பயிற்சியாளர் சதீஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார். திருவண்டார்கோவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி அன்று துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின்னலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் கடந்த புதன்கிழமை அன்று திருக்கல்யாண உற்சவம், அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நல சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நல சங்கத்தின் 2023-24ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற சங்க உறுப்பினர்களின் பேரன் பேத்திகளுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் வரவேற்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற ஆய்வாளர் கலையரசு முன்னிலை வகித்தார். ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன், ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர்கள் சண்முக சுந்தரம், கருப்பையா, ராஜராஜேஸ்வரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதைத் தொடர்ந்து சங்கத் தலைவர் துளசிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. வம்பாக்கிரபாளையத்தில் உள்ள ரிச்சா மாமா ஃபவுண்டேஷனில் உள்ள மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் வம்பாக்கிரபாளையத்தில் உள்ள ரிச்சா மாமா ஃபவுண்டேஷனில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அவர் வழங்கினார்.
அப்பொழுது அவர் மாணவர்களிடையே உரையாற்றுகையில், மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எனவும், படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும், அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். அப்பொழுது ரிச்சா மாமா ஃபவுண்டேஷன் நிறுவனர், பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஜரீனா பேகம், வைத்தீஸ்வரி, திலோத்தமா ஆகியோர் உடனிருந்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கரக வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து நண்பகல் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை தேடல் தரித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் செடல் தரித்தும் தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விநாயகர், முருகன் மற்றும் முத்துமாரியம்மன் சுவாமி திருவீதி உலாவும் நேற்று இரவு நடைபெற்றது. மேலும் விழாவிற்கான ஏற்பாட்டினை நாணமேடு பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6640 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராஞ்சி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாக்களிப்பு. ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா முதல்வர் பங்கேற்று சுவாமி தரிசனம். தமிழக கவர்னர் ரவி சங்கி என்பதை நிரூபித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. பாஜகவிற்கு 15 இடங்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலர் துரை ரவிக்குமார் பேச்சு. முதல்வர் ரங்கசாமியுடன் இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்கரை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டாக்கள் சந்திப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.